வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். மாம்ஸ் கிச்சனுக்கு. ஒரு 12 எலுமிச்சங்காய், 20-25 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்ன மிளகா ஒரு கைப்பிடி அளவு, வினிகரு, உப்பு, மஞ்சள். இந்த ஆப்பையில் வினிகர் ஒரு ஆப்பை, இந்த ஆப்பையில் 3 ஆப்பை கல் உப்புமா, கல் உப்பு போடுங்க. இல்லைன்னா இதில் 3 பழத்துக்கு 3 பழத்துக்கு ஒரு ஸ்பூன் போடுங்கம்மா உப்பு. சின்னதாக இந்த மாதிரி தான் வெட்டணும். இதை வெட்டி காட்டுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி வெட்டி விதையெல்லாம் எடுத்துருங்க. கசப்பாக இருக்கும், விதையெல்லாம் எடுத்துருங்கம்மா. நம்ம இங்கே இருக்கிறவங்க ஊருக்காரவங்களாம் நம்ம இந்த மாதிரி செய்யலாம். நம்ம வெயிலில் வைக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைங்க குளிர் நாட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வெயில் இருக்காது. அந்த சீசனில் அதுகளுக்கு ஊறுகாய் வேணும்னா அதுங்க என்ன செய்யலாம், எண்ணெய் இப்படி இதே மாதிரி போட்டு வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணி பெருங்காயத்தூள் அதில் போட்டு வெந்தயப்பொடி, கடுகு பொடியை இந்த எலுமிச்சங்காய் உள்ளுக்கே போட்டு எண்ணெயை சூடு பண்ணி உள்ளுக்கு ஊற்றிட வேண்டியதாம்மா. ஊற்றி போத்தல் அள்ளி வச்சுட்டா ஒரு வாரத்தில் அதுகளுக்கு நமுந்துரும், எடுத்து சாப்பிட்றலாம். மிளகாத்தூள் வேண்டாம், அதுக்குள்ளேயே நீங்கள் மிளகாத்தூளையும் போட்டுடலாம் அந்த எலுமிச்சங்காய் உள்ளுக்கே. இவ்வளோ தான் வித்தியாசம். பூண்டை இப்படி இடிச்சும் போடலாம். பிளெண்டரில் ஒரு சுற்றிடுங்கம்மா. பூண்டை இஞ்சியவும் மிளகாயை இப்படி 2ஆக வகுந்து வச்சுக்கிறோங்க. இதை நான் இப்போ மசாலா இல்லாத எலுமிச்சை ஊறுகாய் தான் செய்கிறேன், பிளெயின் ஊறுகாய். இந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க. சுற்றி அதில் போட்டுருங்க. அதோட உப்பு 3 ஆப்பமா, சட்னி ஆப்பை 3 ஆப்பை, 4 பழத்துக்கு ஒரு சின்ன புளிக்கரண்டி ஆப்பை, கொஞ்சம் ஒரு ஆப்பை வினிகரு, அதையும் ஊற்றி விட்ருங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். 3 நாள் சென்று நம்ம வெயிலில் வச்சிட வேண்டியதுதான். வெயிலில் வச்சு இன்னும் ஒரு 7ஆவது நாள் தாளிச்சிட வேண்டியதாம்மா. 3 நாள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்ம ஸ்பூன் வச்சு கிண்டி விடணும். தண்ணியே இருக்கக்கூடாதும்மா. அதான் இந்த ஊறுகாயில் உள்ள ஒரு இது. இதை கூட நீங்கள் கழுவி துணியில் நல்லா ஃபேனில் காய வச்சு நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் வெட்டி செய்யுங்க. நம்ம கட்டையிலையோ கத்தியிலையோ எதுலேயுமே நம்மளுக்கு தண்ணி இருக்கக்கூடாது. இருந்தால் நம்மளுக்கு பூசணை முடிச்சு போயிடும். இவ்வளோ தான். இதுதாம்மா பதம். இது கரெக்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கம்மா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மசாலா போடுறதாலும் இதிலே போட்டு விட்ருங்க. மிளகாத்தூள், எண்ணெய் சூடு பண்ணி பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு விட்ருங்க. அதாவது மழை சீசனாக இருந்துச்சுண்டா எண்ணெய், பெருங்காயத்தூள், வெந்தயத்தூள், கடுகுத்தூள் எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி போட்டு விட்ருங்க. 4 பழத்துக்கு ஒரு குண்டாப்பை, அந்த சின்ன ஆப்பை, சட்னி ஆப்பை. ஸ்பூனாக இருந்தால் 3 பழத்துக்கு ஒரு ஸ்பூன் போடுங்கம்மா, சரியாக இருக்கும். நம்ம பழங்களை பொறுத்து இருக்குது. உப்பு ரொம்ப கூடி போயிட்டாலும் நம்மளுக்கு வாயில் வைக்க முடியாது, பார்த்துக்கிறோங்க. இவ்வளோ தான். இதுக்கப்புறம் 3 நாள் சென்று நான் வெயிலில் வச்சுட்டு பிளெயின் தாளிப்பு தாளிக்க போகிறோம்மா. மீண்டும் சந்திப்போம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.